எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை கொடுப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாய். உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நேற்றைய வகுப்புல நம்ம ஃபார்ம் 3க்கான தியரி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு குயிக் நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 3உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனம் 2 இருக்கு இல்லையா? மனம் 2ல் இருக்கக்கூடிய அடுக்குகள், மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். இந்த அடுக்குகள் இருக்கு இல்லையா? அதுல முக்கியமா ஆழ்மனம். இந்த அடுக்குகள்ல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை, எந்த பதிவு, எந்த டேட்டா மனதின் சமநிலை தன்மைக்கு எதிரானதாக இருக்கிறதோ, அதாவது எந்த பதிவு மனம் ஒன்றின் அந்த தூய நன்மையை நோக்கிய வழிகாட்டல்களுக்கு முரண்பாடு தெரிவிக்கிறதோ அதை நாம் கெட்ட பதிவு என்று அழைக்கின்றோம். அந்த பதிவுகளை பலமிழக்க செய்ய வேண்டும். அந்த பதிவுகள் வந்து ஒரு மெமரியா மட்டும்தான் உள்ள இருக்கும். எந்த ஒரு பதிவையுமே டோட்டலா நம்ம கிளென்ஸ் பண்ணிட முடியாது. உள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம வீக் பண்றோம். எந்த அளவுக்கு வீக் பண்றோம்? அது ஒரு பலமான எண்ணமாக வெளிப்பட்டு உடலை ஒரு செயலை செய்ய தூண்டி செய்ய வைத்து விடக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடாது. அது வந்து சும்மா ஒரு மெமரியா இருக்கும். இப்ப நமக்கு வந்து எவ்வளவுதான் நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் நல்லபடியா ஆயிட்டாலுமே கூட நம்மளுடைய மெமரியில இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த மெமரியா இருக்கத்தான் செய்யும். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன்ப்பா, நீங்க எல்லாத்தையும் மறந்துட மாட்டீங்க. ஸோ மெமரிஸ், அந்த டேட்டா வந்து பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தை தான் நாம ஃபார்ம் 3ல செய்யறோம். இது எப்படி நம்ம ஜென்ரலா ப்ராக்டிஸ் பண்றோம்னா, கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம். உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு செயலும் செய்ய போறதில்லை. பிசிக்கலி மென்டலி நாம எந்த ஒரு செயலும் செய்ய போறதில்லை. ஆனா சாட்சி பாவனை அப்படின்ற ஒரு விஷயத்த செய்ய போறோம்.
சாட்சி பாவனை அப்படிங்கிறது வந்து நேரடியா எந்த விஷயத்தையும் செய்யறது இல்ல. எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது தான் சாட்சி பாவனை. ஒரு மேட்ச் பார்க்க போறோம். நம்ம போய் விளையாட போறது இல்ல. பார்க்க போறோம் அவ்வளவுதான். இப்ப பார்க்கிறதுங்கிறதுக்கும் மேட்ச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. மேட்ச்ல இருக்கிறது அவங்க கூட விளையாட போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாரி தான். இங்க இந்த ஃபார்ம் 3 பண்ணும்போது நீங்க அந்த மெயின் கன்டென்ட்ல, மெயின் நிகழ்வுல எந்த விதமான பங்கையும் வகிக்கப் போவதில்லை. ஆனால் அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான ஒரு தளத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். ஒரு களத்தை ஏற்படுத்தி நீங்க அதை பார்க்குறீங்க அவ்வளவுதான். ஸோ ஏற்படுத்தி தந்ததோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து கண்ணை மூடி அதிட்டானால உட்காந்து சாட்சி பாவனைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. மனதளவுல சாட்சி பாவனை எப்படி செயல்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. உடல் அளவுல சாட்சி பாவனை எப்படி, அதாவது நோ ரெஸ்பான்ஸ் மோடுன்னு சொன்னோமா இல்லையா, அதை நீங்க எப்படி பண்ணணும் புரிதல்ல உட்காந்துருக்கீங்க. இந்த உட்கார்றதோட உங்க செயல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள நடக்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கும். சரிங்களா? நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய மனம் என்ற தளத்தில் உயிராற்றலுடைய அந்த செறிவுமிக்க தூய்மை தன்மை முழுமையாக நிலை பெற்றிருக்கும். உயிராற்றல் எங்கே நிலை பெற்றிருக்கிறதோ அங்கே கழிவுகள் பலம் இழக்க செய்யப்படும், நன்மைகள் மேன்மைப்படுத்தப்படும். இதுதான் ஆக்சுவலி ஃபார்ம் 3னுடைய நுட்பம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியான நோட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்ம் 3ல இருக்க போறீங்க. எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது பத்தி நீங்க எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க போறதில்ல. நல்ல எண்ணம் வந்தா, ஆஹா நல்ல எண்ணம் வந்துருச்சேன்னு சொல்ல போறதில்ல. கெட்ட எண்ணம் வந்தா, ஐயோ கெட்ட எண்ணம் வந்துருச்சேன்னு சொல்ல போறதில்ல. இது நல்ல எண்ணம் வந்திருக்குது, இது கெட்ட எண்ணம் வந்திருக்குது, இது என்ன எண்ணம்னே தெரியல வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை ரியாக்ட் பண்ணாம வெறுமனே இருந்து பாக்குறீங்க, அவ்வளவுதான். மேலோட்டமா பாக்குறீங்க, செயல் நோக்கங்களற்ற கவனத்துல நீங்க பாக்குறீங்கன்னு நேற்று நம்ம படிச்சோம். ஸோ இது எண்ணங்களை பத்தி இதே தான். இப்போ பாடியில வந்து ஒரு சென்சேஷன் வருதுன்னா அதை நீங்க வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் நீங்கள் அதிட்டானால இருக்கிறீங்க. அதிட்டானல் இருக்கிறதுனால நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. மனசளவுலையும் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிடக்கூடாது. அங்கே ஒரு சென்சேஷன் வந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே பெருசாக டெவலப் ஆகுது, உச்சமாக போகுது. எவ்வளோதான் உச்சமாக போவோம், அங்கேருந்து இறங்கிடும். ஏன்னா அதுதான் நேச்சர், ஏறும் இறங்கும். அப்படியே நிலைத்திருக்க முடியாதுங்கிற புரிதல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எண்ணத்துடைய இயக்க இயல்பு ஏறி இறங்கக்கூடிய தன்மை தான். எண்ணத்துடைய ஒரு இம்பேக்ட் தான் பாடியில ஏற்படுது. ஸோ சேம் இம்பேக்ட் தான் பாடியில நடக்கும். அதனால உடல் உணர்ச்சிகளை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தூக்கம் வந்தாலுமே நம்ம ஃபீல் பண்ண போறதில்ல, ஐயோ தூக்கம் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ண போறதில்ல. நீங்க அதை அனுமதிக்க போறீங்க. ஒரு அன்டிஃபைன்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு ஒரு பிளாங்க்னஸ் இருந்தாலுமே அதையுமே நீங்க பெருசா கமெண்ட் பண்ணிக்க, ஐயோ என்ன ஆயிடுச்சு ஒண்ணுமே தெரியலையே, பிளாங்க், அப்படி பிளாங்க் ஆயிருக்குது, அப்படிதான் செய்ய போறீங்க. மூச்சை மைண்டு கவனிச்சாலும் நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை. இப்போ மூச்சு இந்த மாதிரி ஃபார்ம் 3ல நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் தான் இயல்பாக உள்ளில் நிகழும். வெளியில ஏதாவது சத்தம் கேட்கும், அவ்வளவுதான். ஸோ எது நடந்தாலுமே நீங்க மென்டலி எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போறது இல்லை. பிசிக்கலி அஃப்கோர்ஸ் அதிட்டானல இருக்கும்போது எந்த ரியாக்ஷன்ஸும் நம்ம கொடுக்க போறது இல்லை. சரிங்களா? ஸோ மனம் 2க்குள்ள உயிராற்றலை நாம் அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்க செய்ய போறோம். ஒரு கேமரா எப்படி அதன் முன்னால் நிகழக்கூடிய காட்சிகளை எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணும்? நல்ல காட்சிக்கு கேமரா யாரை அப்ரிசியேட் பண்ணுமா, கெட்ட காட்சிக்கு கேமரா யாரை கண்டம் பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது, அது வாடு ரெக்கார்ட் பண்ணும். அந்த மாதிரி நீங்க ஒரு கேமராவா இருந்து உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் வெறுமனே நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது. எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுத்துடக்கூடாது. பாடி உறுதியான அதிட்டானால இருக்கணும். சரிங்களா? ஸோ சாட்சி பாவனைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ கண்களை மூடி அமர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், நடப்பதை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மனம் மூச்சை கவனிக்கிறதா, அதனை கவனியுங்கள். உங்கள் மனம் எண்ணங்களின் பின்னால் போகிறதா, அதனை கவனியுங்கள். நடக்கக்கூடிய அனைத்தையும் அதன் இயல்பில் கவனித்துவார்கள். நடக்கக்கூடிய அனைத்தும்னா என்னது? இங்க நம்ம கொடுத்துட்டோம், இதுதான் நடக்கும். இந்த 5 விஷயங்கள் தான் பிரதானமா நடக்கும். எது நடந்தாலும் நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும், கடந்த காலத்தை பத்தினது வரும், இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிச்சும் போது நடந்தது வரும், நாளைக்கு என்ன நீங்க மனசுல விருப்பங்கள் வச்சு அதை பத்தி வரும். ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு எமோஷன் வரலாம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன வேணாலும் வரலாம். எது வந்தாலுமே அதை நீங்க சும்மா பார்த்துக்கங்க, அவ்வளோ. ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ஐயோ ஆஹா அப்படின்ற ரியாக்ஷன் மட்டும் பண்ணிட வேண்டாம். ஆக்சுவலி அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நீங்க பண்ணீங்கன்னா
அந்த கெட்ட பதிவுக்கு ஒரு சக்சஸ் தானே. அந்த கெட்ட பதிவுக்கு நம்ம சக்சஸ் கொடுத்துடக்கூடாது. சக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறதுங்கிற டெக்னிக்கை தான் நாம இங்க ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அப்போ எதற்கும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாம், எதற்கும் பதில் சொல்ல வேண்டாம். எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும்போது தீய பதிவுகள் அனைத்தும் வெளியேறும், பலம் இழக்கும். நன்மையான பதிவுகள் உள்ளே தங்கும், இன்னும் வலிமையுடன் உள்ளே தங்கும். நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதும் தீமைகளை பலகீனப்படுத்தி விடுவதும் தான் மனித மனதினுடைய, அதாவது உயிரோட்டமான மனித மனதினுடைய இயற்கை என்பதை நாம் பார்த்தோம். ஒரு ஒரு பீச்ல கரையில உட்காந்து அலைகளை எப்படி நம்ம பார்ப்போமோ அதே போல நம்முடைய மனசுல நடக்கக்கூடிய, உடல்ல நடக்கக்கூடிய, வெளி சூழல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வெறுமனே அதுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை, என் முன்னாடி நடக்குது, அதை நான் பார்க்குறேன்ற அடிப்படையில் உட்கார்ந்து இருக்கிறது தான் இந்த ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ். ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வர்ற போற ரயில்களையும் ஆட்களையும் பார்த்துக்கிட்டு உட்காந்தே இருக்கிறதா. எந்த ரயிலில் ஏறிடக்கூடாது, யாருக்கும் ஹாய் சொல்லிடக்கூடாது, யாரையும் பார்த்து முறைச்சிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியது. நிறைய பேர் வருவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் ஈவினிங் சொல்லுவாங்க, முன்னாடி நின்று குறுகுறுன்னு பார்ப்பாங்க. என்ன பண்ணாலும் நீங்க பாட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியது. எதற்கும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாம். உள்ளது உள்ளபடி கடந்து போகட்டும். ஏன்னா எதுவுமே நிக்காது. யாருக்குமே நின்று உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா மனம் இரண்டினுடைய இயக்க இயல்பு என்ன? ஏறி இறங்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயல்பு. ஸோ கான்ஸ்டன்ட் டிஸ்டர்பன்சஸ் வில் நாட் பி தேர். ஆக்சுவலி நம்ம வந்து அப்படிதான் லைஃப் இருக்குது. நமக்கு நம்ம நம்ம எமோஷன்ஸ் ஒரு கோவப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிரும். நீங்க என்னன்னா அப்பயே ரியாக்ட் பண்ணிடுறீங்க. அது அப்படியே இறங்குதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இப்பதான் ஏறி இருக்குது, கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா அது இறங்கிரும்ன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துல அந்த பொறுமையை மேற்கொள்ள முடியல நம்மளால. ஏன்னா இந்த இந்த ஞானம் இல்லை. இந்த ஞானம் இல்லைன்னு அவசரப்பட்டு இது பழகணும் அப்படின்னா அந்த டைம் நமக்கு கிடைச்சிரும். சரிங்க, ஆழமா புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஃபார்ம் 3ல நகலக்கூடிய இயக்கங்கள்லாம் என்னன்னா, மூச்சை கவனிக்கும் மனம். இது உள்நிலையினுடைய இயல்பு தான். கண்ணை மூடினாலே மூச்சை கவனிக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாது. எண்ணங்கள் பின்னால போகும். இது வந்து எதுக்காகனா, மனம் 2 ஆதிக்கமா இருக்கிறதுனால எண்ணங்களை அது பாட்டுக்கு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படியாவது உங்களை ரியாக்ட் பண்ண வச்சிடணும், பிசிக்கலி உங்களை எப்படியாவது ரெஸ்பாண்ட் பண்ண வச்சிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ உடல் உணர்ச்சிகளை கவனித்து பதிலாற்ற முயலும். இது உடலுடைய இயக்கம். ஏன்னா பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இம்பாக்ட் நடந்தால் அதை அட்ரஸ் பண்ணணுங்கிறதான பாடியோட நேச்சர். இப்போ அதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பாடி நேச்சர் வந்து மனம் 2 நாள் இன்ஃப்ளூயன்ஸான நேச்சர். பாடி இப்போ என்ன பண்ணுது? நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னுடைய பாடிக்கு நன்மையான ஒரு விஷயம், அத்தியாவசியமான தேவை வந்தால் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற அடிப்படையில் அது இருக்குது. தூக்கம் வந்தால் அது ஃபிசிக்கலி ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு வெறுமை நிலை இருந்தாலுமே அதை பற்றின மீனிங் வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ ஃபார்ம் 3 எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா? ரைட். இந்த ஃபார்ம் 3ல கீ திங்ஸ் என்ன தெரியுமா? அதிட்டானா தான். உறுதியான அதிட்டானா இருந்தாலே, அதாவது எந்த அசைவும் இல்லாமல் ஒரு சிலை போல, லிட்டரலி ஒரு சிலை போல உடலை நிலைநிறுத்தி தியானத்தில் இருக்க வேண்டும். என்னங்க பண்றதுன்னா ஒன்றும் பண்ண வேணாம். சாட்சி பாவனையை பற்றிய புரிதலோடு இருந்து நீங்கள் ஒரு பார்வையாளர் என்ற நிலையை மட்டும் மனதளவில் உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஏன் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன்னா, மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீச்சருடைய கைடன்ஸ் இருக்காது. டீச்சரோட கைடன்ஸ் இருக்கக்கூடாது ஃபார்ம் 3ல. ஏன்னா அப்பதான் உள்ள கிளென்சிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பதிவு போடுற மாதிரி ஆயிருமா இல்லையா? ஸோ அந்த பதிவை வந்து ஃபார்ம் 3ல போட முடியாது. சரியா? ரைட். எவ்ரிவன் கிளியர்? ஓகே. அடுத்த 20 மினிட்ஸ் நம்ம வந்து அதிட்டானால தான் இருக்க போறோம். ஃபார்ம் 3 பண்ண போறோம். சாட்சி பாவனை உணர்ந்து கொள்ளுங்கள். ரைட்டா? இன்பிட்வீன் மட்டும் அதிட்டானாவை ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கும். நம்ம ஸ்டேபிளா இருக்குமா, அதிட்டானால நம்ம உறுதியா இருக்குமான்னு மட்டும் செக் பண்ணிக்கும். ஸோ நம்ம தொடங்கலாம். பிரார்த்தனையோடு நல்லபடியா தொடங்குங்க. கண்களை மூடியிருங்கள். புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்துக்குள் நிலை பெற்றிருக்கிறீர்கள். இப்போது அக உலகத்தின் ஆழமான பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளின், அந்த பதிவுகளின் எழுச்சிகளின் தன்மைகளை எதிர்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்கச் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஞானங்களை கொண்ட நுட்பத்தை நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கு உதவக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிட்டானா அமையப் போகிறது. எனவே அதிட்டானாவை உறுதியாக முதலில் மேற்கொண்டு விடுங்கள்.
10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மிக உறுதியாக அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். தியான செயல்முறை தொடங்கட்டும். சாட்சி பாவனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மனதளவில்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். கண்களை மூடிய நிலையில் தொடர்ந்திருங்கள் தியானத்தில். நாம் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தெரப்பி மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவ செயல்முறையை நம்முடைய மனதில் நாம் செயல்படுத்துகிறோம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் 2ன் ஆழ்மன அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பதிவை நீக்குவதற்கான ஒரு நுட்பத்தை நாம் நம்முடைய அக உலகத்தில் தான் செய்ய முடியும். வெளி சூழலை எதை கொண்டு செஞ்சாலுமே அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ நம்ம பர்சனலாக நீங்கள் மட்டும்தான் தனியாக போய் அது உங்களோட அக உலகத்தினுடைய மையத்துக்கு போய் அந்த நுட்பத்தை செயல்படுத்தணும். அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபார்ம் 3 பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிராற்றல் ஆக்டிவாக இருக்கும், மனம் 2ல் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் ஆக்டிவாக இருக்கும். மீது எல்லாமே ஸ்டில்லாக இருக்கு. அதை நீங்கள் கவனிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். பாடி ஸ்டில்லாக இருக்கா, மைண்ட் 1 ஸ்டில்லாக இருக்கா, மனம் 2 இருக்கக்கூடிய நல்ல பதிவுகளும் ஸ்டில்லாக இருக்கா, எந்த ரியாக்ஷனும் பண்ணலையா? ஸோ எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. 2 பேர் தான் நிற்கிறாங்க, உயிராற்றல், கெட்ட பதிவுகள். இந்த 2 பேரில் யார் பலசாலியோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. யார் பலசாலி? உயிராற்றல் தான். ஏனென்றால் உயிராற்றல் என்பது பரிசுத்தமானது. பரிசுத்தம்தான் அதனுடைய பலம். கெட்ட பதிவுகள் அசுத்தமானது. அசுத்தம்தான் அதனுடைய பலகீனமே. என்னைக்குமே சுத்தம் அசுத்தம், சுத்தம்தான் ஜெயிக்கும். அதுவும் உயிராற்றல் என்பது ஒரு பிரவாகம்னு சொல்றாங்க. பிரவாகம்னு என்னது? வந்து கொண்டே இருக்கக்கூடியது, படைக்கப்பட்டு கொண்டே இருப்பது. அதுக்கு முன்னாடி எந்த கெட்ட பதிவும் நிற்க முடியாதுன்னு புரிஞ்சு. ஸோ எப்பெல்லாம் ஃபார்ம் 3 பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கணும்னா, தொடங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃப்ளாட் ஆயிடுறாங்க, எல்லாருமே ஸ்டில் ஆயிடுறாங்க. 2 பேர் மட்டும். முன்னாடி எல்லாருமே இருந்தாங்க, யாரை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்து, இப்போ 2 பேர். இந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்க இல்லையா, இதுதான் ஃபார்ம் 3. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறைய டவுட்ஸ் வரலாம். நிறைய பேருக்கு இப்போ கேட்குறதுக்கே பயம், ஒருவேளை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஒவ்வொரு வகுப்புலையுமே எல்லா டவுட்ஸுமே நானே கிளியர் பண்ணிடுறேன். அதை தாண்டி இருந்ததுன்னா நம்ம ஒரு நாள் டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 3யை தியரிட்டிக்கலி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ப்ராக்டிஸ் வைஸ் நீங்கள் நல்லா பண்ண முடியும். தொடர்ந்து அது நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.